ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு மட்டன் பிரியாணி செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், அரிசி ஊற வச்சுருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி நறுக்கும்போது நம்ம நீல சைஸில் வெட்டிட்டோம்னா வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு டிப்ஸு, ஓகேங்களா? அடுத்து சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதக்கிறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகும். நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 கிலோ அரிசிக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. அது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வதக்கி முடித்ததுக்கப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்குங்க. இதில் பிரியாணிக்கு அப்படின்னு சொன்னோம்னா நல்லா வதக்குறது தான் முக்கியம். அந்த பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறம் நல்லா இது பண்ணி வச்சுருவீங்கள. அப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரியாணி மசாலா நான் ரொம்ப சிம்பிளாக தான் வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பட்டை, சோம்பு, கிராம்பு அதெல்லாம் எதுவுமே போடலை. தாளிக்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோம்பு மட்டும்தான் போட்டிருந்தேன். சோம்பும் அந்த வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் தான் போட்டிருந்தேன். இப்போ கடைசியாக என்ன செய்யணும், மசாலா, அதாவது ஒரு சீக்ரெட் மசாலா ஒன்று இருக்குது பிரியாணிக்குன்னு சொல்லி. அது நானே ப்ரிப்பேர் பண்ணது. எப்படி ப்ரிப்பேர் பண்ணன்றதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். அந்த பிரியாணி பொடி, மிளகாத்தூள், லைட்டாக அந்த மல்லித்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அது அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அப்புறம் மட்டன் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறணும் தனியாக. அதை இந்த மசாலாக்குள்ளே போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அந்த மசாலாலாம் கறியில் வேகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு அளவு தண்ணி பார்த்துக்கோங்க. நான் 1 டம்ளர் அரிசிக்கு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். அதே மாதிரி தான் ஊற்றிருக்கிறேன். ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. ஃபைனலாக லெமன் புழிஞ்சு விட்டுருங்க, ஓகேவா? அப்புறம் நல்லா கிளறி விட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். அந்த பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா தண்ணி கொதிச்சுட்டு அப்படி வந்துடும்ல, பாருங்கள், வீடியோலேயே உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் அரிசி எடுத்து போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி அது அப்படியே ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும், ஓகேவா? வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, தம் போட ஆரம்பிச்சிடணும். இடையில இந்த மாதிரி எடுத்து கிளறி விட்டுட்டு அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் தம் போடணும். ஒரு தோசைக்கல்லை அடியில் வச்சுட்டு சட்டி வச்சு அதுக்கு மேலே ஒரு தட்டு தண்ணி பாத்திரம், ஓகேவா? இந்த மாதிரி ஃபைனலாக தம் போட்டுருங்க, ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு தொட்டுக்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா தால்ச்சா, முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு எலும்பு போட்டு தால்ச்சா வச்சுருக்கேன். இப்போ ஃபைனலாக பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோ போடலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இதில் நான் ஒரு மிஸ் பண்ணியிருக்கேன், என்ன மிஸ் பண்ணியிருக்கிறேன், எது போடாமல் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி யார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீக்கிரமாக பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.